ஏதோ ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை எனக்கு கத்து தரேன்னு சொன்னீங்களே, அது என்னதுன்னு கேக்குறான். அதுக்கு அந்த தாத்தாவும் ஒரு நீல நிற பலூனையும் ஒரு சிவப்பு நிற பலூனையும் அவன் கையில எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. அவனும் அந்த பலூன்களை ரொம்ப சந்தோஷமா வாங்கும் பொழுது அப்ப கூடவே அவன் கையில ஒரு முள்ளையும் சேர்த்து கொடுக்கறாரு. இதுல ஏதாவது ஒண்ணு நீ உடைக்கணும்னா முதல்ல நீ எதை உடைப்ப அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும் யோசிச்சுட்டு, எனக்கு 2 பலூனையும் ரொம்ப பிடிக்கும், ஆனா நீல நிற பலூனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சிவப்பு நிற பலூனை தான் உடைப்பேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அந்த தாத்தாவும், அப்பனா நீ சிவப்பு நிற பலூனை இழந்துடுவியப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவனும், தாத்தா 2த்துல ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்கணும்னா ஏதாவது ஒண்ணு நம்ம இழந்துதானே தாத்தா ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த தாத்தாவும், நீயும் மத்தவங்கள மாதிரி யோசிக்காத, நீ ஏன் 2ன்னு யோசிக்கிற, நான் உன் கையில அந்த முள்ளோட சேர்த்து மொத்தம் 3 பொருள் கொடுத்தேன், அதுல ஏதாவது ஒன்னதான் நான் உன்னை உடைக்க சொன்னேன், நீ மட்டும் இந்த பலூனை உடைக்கிறதுக்கு பதிலா இந்த முள்ள உடைச்சிருந்தனா உனக்கு பிடிச்ச 2 பலூனும் உன் கையில இருந்திருக்கும். இங்க இருக்கிற நிறைய பேருடைய பிரச்சனையே இதுதான். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த பிடிச்சவங்களை இழக்கிறதா இல்ல அந்த பிடிச்சவங்களை இழக்கிறதான்னு யோசிக்கிறாங்களே தவிர அவங்களை இழக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த முள்ளு மாதிரி இருக்கிற பிரச்சனைய யாருமே கவனிக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையை என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனையை உடைச்சாலே நமக்கு பிடிச்சவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை இழக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.